ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் பேசுகிறது கேட்குதா? ரொம்ப அழகான அருமையான விஷயங்கள் பார்க்க போகிறோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டைட்டிலில் சொன்ன மாதிரியே இந்த வீடியோவின் தொடக்கத்தில் நம்ம பார்க்க போகிற முதல் விஷயம், இது உண்மையிலேயே பாகிஸ்தானின் இறுதி காலம். இதை யாருமே மாற்ற முடியாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறேன், இது பாகிஸ்தானுடைய இறுதி காலம். இப்போ நீங்கள் பார்க்குறது கடந்த ஒரு வாரமாக பார்க்கக்கூடிய விஷயம். இன்னும் அடுத்த ஒரு வாரமாக இருந்தாலும் சரி, 2 வாரமாக இருந்தாலும் சரி, இந்த போர் பாகிஸ்தானால 3 அல்லது 4 நாட்களுக்கு மேலே தாக்கி பிடிக்க முடியாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம பேசுறது உங்களுக்கு சரியாக கேட்குதா அப்படிங்கிறத நம்ம வீடியோ காமெண்ட்ஸில் சொல்லிக்கிங்க. நான் பேசுறது ஒழுங்காக கேட்குதா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப முக்கியமான வீடியோ, அதனால ஆடியோ கிளியராக இருக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேரும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, எஸ்கேஏவை காணோம் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு விஷயம். நான் இன்னைக்கு இந்தியாவில் வந்திருக்கிறேன். நேற்று காலையில் லேண்ட் ஆகி, அமெரிக்காவிலேருந்து நேற்று காலையில் தான் லேண்ட் ஆகி, இன்னைக்கு நாம் இந்த வீடியோ இந்தியாவிலேருந்து பேசுகிறோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் 8 மாதங்களுக்கு பிறகு இந்தியாவில் உங்களுக்காக முதல் வீடியோ பதிவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு சூப்பராக கிடச்சிருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பாகிஸ்தான் இந்தியா போர் தொடங்கிருச்சு, இந்தியா அட்டாக் பண்ணிடுச்சு, எஸ்கேஏவை காணோம், வீடியோ எங்கே அப்படின்னு காமெண்ட் செக்ஷனில், நம்ம பழைய வீடியோ காமெண்ட் செக்ஷனில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. சொல்கிறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். இன்றைக்கி நாம் இந்தியாவில் இருக்கிறோம். நேற்று காலையில் தான் லேண்ட் ஆனேன். ஆல்மோஸ்ட் 3-4 நாட்கள் ட்ராவலுக்கு அப்புறம் தான் நேற்று காலையில் இந்தியாவில் லேண்ட் ஆகி, இப்போ இந்த வீடியோ நம்ம பாரத மண்ணுக்கு உள்ளே இருந்து நாம் இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம். 8 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் யூஎஸ் போய் நேற்று தான் வந்தேன். இந்த 8 மாதத்துலேயே நம்ம அதிகமான வீடியோக்கள் பதிவு பண்ண முடியலை. ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு 4-5 வீடியோக்கள் இந்த பாகிஸ்தான் போர் பற்றி தான் நம்ம பதிவு பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்மளால் வீடியோக்கள் பதிவு பண்ண முடியலை. பட் இன்னைக்கு முக்கியமான விஷயங்கள் பேச போகிறோம். நான் தம்ப்நெயில்ல சொல்லியிருக்க மாதிரி ட்ரிபிள் அட்டாக் நடந்திருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கு? பாகிஸ்தானுக்கு சரியான அடி விழுந்திருக்கு. காமன்ல ஒரு ஆள் சொல்றாரு, ஆர்ஐபி பாகிஸ்தான் அப்படின்னு. திஸ் இஸ் எண்ட் ஆஃப் பாகிஸ்தான். பாகிஸ்தானில் தற்போது இருக்கக்கூடிய ரிசர்வ் கரன்சி எவ்வளவு தெரியுமா? வெறும் $16 பில்லியன். இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய ரிசர்வ் கரன்சி எவ்வளவு தெரியுமா? ஆல்மோஸ்ட் $800 பில்லியன். ஆல்மோஸ்ட் $800 பில்லியன். $800 பில்லியன் எங்கே இருக்கு? வெறும் 15-16 பில்லியன் எங்கே இருக்கு? ஏன் இந்த ரிசர்வ் கரன்சி ரொம்ப முக்கியம்? தற்போது நடக்கக்கூடியது ஒரு ஏழை பிச்சைக்கார நாடுக்கும் ஆசிய கண்டத்தில் 2வது பணக்கார நாடுக்கும் நடக்கக்கூடிய போர். அப்படின்னா ஏன் இவ்வளவு தைரியமாக இந்த பாகிஸ்தான் போர் செய்கிறான்? எப்படி இவனால போர் செய்ய முடியுது அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும். கண்டிப்பாக இது ஒரு ஆர்ஐபி பாகிஸ்தான் மிலிட்டரி, ஆர்ஐபி பாகிஸ்தான் எக்கானமி, ஆர்ஐபி பாகிஸ்தான் கவர்மெண்ட். இது பாகிஸ்தான் அரசின் இறுதி காலம், பாகிஸ்தான் மிலிட்டரியின் இறுதி காலம், பாகிஸ்தான் பொருளாதாரத்தின் இறுதி காலம் எப்போவோ நடந்து முடிஞ்சிருச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். டெத் சர்டிஃபிகேட் ப்ரிப்பேர்ட். கண்டிப்பாக மகேஸ்வரி மனா சொல்கிற மாதிரி பாகிஸ்தானுடைய டெத் சர்டிஃபிகேட் ப்ரிப்பேர்ட். $15 பில்லியன் பாகிஸ்தான் மாதிரியான ஒரு நாட்டின் பொருளாதாரத்துக்கு, அந்த மக்களுக்கு ஒரு போர் அப்படின்னு வந்துச்சுன்னா எத்தனை நாளைக்கு தாக்கி பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? 1 நாள், 2 நாள், அதுதான். அதுக்கு மேலே அந்த ரிசர்வ் கரன்சி எதுக்கு பயன்படுது? ஒரு நாட்டில் தேவையான ஆயில் அண்ட் பெட்ரோல், ஒரு நாட்டுக்கு தேவையான ஆயுதங்கள், ஒரு நாட்டுக்கு தேவையான அரிசி வகை பருப்பு பொருட்கள், ஒரு நாட்டிற்கு தேவையான, நாட்டு மக்களுக்கு தேவையான மசாலா பொருட்கள், என்னென்ன பொருட்கள் மற்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட வேண்டுமோ அந்த பொருட்களுக்கான பணம் அந்த நாட்டுக்கு தேவைப்படுது. அப்படி தேவைப்படக்கூடிய பணம் பாகிஸ்தானிடம் தற்போது இருப்பது வெறும் $16 பில்லியன். இந்தியா கிட்ட இருப்பது $800 பில்லியன். இது ரெண்டையும் நீங்கள் கோடி கணக்கு பண்ணி பாருங்க. அப்போ தெரியும் பாகிஸ்தானுடைய நிலை எப்படி இருக்கு, இந்தியாவுடைய நிலை எப்படி இருக்கு. இந்தியா பாகிஸ்தானோடு போர் செஞ்சா ஆல்மோஸ்ட் 2 முதல் 3 மாதங்களுக்கு மக்களுக்கு எந்த ஒரு பஞ்சமும், எந்த ஒரு விலை உயர்வும், எண்ணெய், அதாவது பெட்ரோல், டீசல்
இதுக்கு தட்டுப்பாடு இல்லாமல், அரிசி உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு இல்லாமல் மினிமம் 3 மாதங்கள் போர் செய்ய முடியும். எப்படி? வேற எந்த ஒரு நாட்டின் உதவி இல்லாமல். ஆனால் பாகிஸ்தானால 2 நாட்கள் மட்டும்தான் போர் செய்ய முடியும். ஆயுதங்களை விடுங்க, இது கண்டிப்பாக ஒரு பொருளாதார போர். பாகிஸ்தானை அழிப்பதற்கு இதுதான் சரியான தருணம் அப்படிங்கிறத புரிஞ்சு இந்தியா தொடங்கிய போர். அதுக்கு அவன் கொடுத்த ஒரு கடவு சீட்டு தான், ஒரு பாஸ்போர்ட் மாதிரி தான். என்னது? அந்த பகல்காம் அட்டாக். அந்த 26 மக்களை 26 இந்தியாவின் சுற்றுலா பயணிகளை கொலை செஞ்சது பாகிஸ்தான் இந்தியாவுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு பாகிஸ்தானின் 5 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. பாகிஸ்தானின் 5 போர் விமானங்கள். இதுல சைனாவுடைய 2 போர் விமானங்கள், JF-17 அப்படிங்கிற போர் விமானங்கள், ஏற்கனவே நம்ம சேனல்ல பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கிறோம். சைனா பாகிஸ்தானுக்கு கொடுக்கக்கூடிய எந்த போர் விமானங்களாலையும் எந்த பிரயோஜனமுமே கிடையாது. JF-17 விடுங்க, ஒரு F-16 போர் விமானம் நம்ம இந்திய போர் விமானத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நீங்க பாருங்க. எல்லாருமே சொல்வீங்க இந்தியா கிட்ட S-400, ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கி S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. ஏங்க, நம்ம நாட்டுக்குள்ளேயே நம்ம நாட்டின் மிக தீவிர நண்பன் அப்படின்னு சொல்லலாம், இஸ்ரேலோடு சேர்ந்து செஞ்ச சாம் அப்படிங்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்ம நாட்டில் அதிகமாக இருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவின் போர் விமானத்தை பாகிஸ்தான் சுட்டி வீழ்த்திருக்கு அப்படிங்கிற வரக்கூடிய செய்தி எல்லாமே போகஸ், எல்லாமே ஃபேக். எதையுமே நம்ப வேண்டாம். நீங்கள் இந்த அல் ஜசீரா இருக்குல்ல, அது மாதிரியான ஊடகங்கள் ஜோடிக்கக்கூடிய பொய்கள், BBC மாதிரியான ஊடகங்கள் ஜோடிக்கக்கூடிய பொய்கள். இந்திய அரசு ஏற்கனவே BBC, அல் ஜசீரா இது மாதிரியான ஊடகங்களுக்கு தடை போடணும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை எப்போவோ ஆரம்பிச்சாச்சு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் திருப்பி சொல்கிறேன், போலி ஊடக செய்திகளை எப்போதுமே நம்பாதீங்க. நிறைய பேரும் கேட்குறது, இந்த போர்னால தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஆபத்து வருமா? அதை பற்றி விழாவாரியாக விளக்கமாக நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ இருக்குது. தயவு செய்து அதை போய் பாருங்கள். ஒரு ஆள் சொல்கிறாரு, சார் உங்கள் நாக்கு வந்து கருநாக்கு, நீங்கள் சொல்கிறது எல்லாமே நடக்கும் அப்படின்னு கமெண்டில் ஒரு ஆள் சொல்கிறார். ஃப்ரெண்ட்ஸ், இது கருநாக்கு, இது ஜோஷியம், இது எதையோ நினச்சி பண்ணுறது அப்படி கிடையாது. தீஸ் ஆர் ரியல் ஃபேக்ட்ஸ். இது எல்லாமே உண்மையான ஃபேக்ட்ஸ், எல்லாமே ரியாலிட்டிஸ். ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை பார்க்கணும். நான் ஆல்மோஸ்ட் 3 வருடமாக நம்ம வியூவர்ஸுக்கு தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு நாட்டுக்கு பொருளாதாரம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு அந்த நாட்டின் பாதுகாப்பு முக்கியம். பாதுகாப்பு இல்லாத ஒரு நாட்டுக்கு பொருளாதார வளர்ச்சி என்பது தேவையில்லாத விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த பொருளாதார வளர்ச்சி வரவே வராது. யூ cannot develop a country without its own security. சைனாவை எடுத்துக்கோங்க, அமெரிக்காவை எடுத்துக்கோங்க. அந்த நாடுகள் இவ்வளவு வேகமான வளர்ச்சி அடைஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டுடைய மிலிட்டரி. செகண்டரி பொருளாதாரம். அந்த நாட்டுடைய எக்கானமி அப்படிங்கிறது வந்து அந்த நாட்டுடைய செக்யூரிட்டி அவ்வளவு ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறதுனால வந்த அவுட்கம். தேர் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் இஸ் அன் அவுட்கம் ஆஃப் செக்யூரிட்டி டெவலப்மெண்ட். ஸோ அது மாதிரியான இந்தியாவின் ஆட்டிடியூட், இந்தியா அப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற மனநிலை வந்து ஆல்மோஸ்ட் 20 வருடங்கள் ஆச்சு. வாஜ்பாய் அப்படின்னு ஒரு பெரிய மாமனிதர் இருந்தார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவர் என்னைக்கு அப்துல் கலாமோடு சேர்ந்து அந்த மிக முக்கியமான ஒரு அணு ஆயுத சோதனையை செஞ்சாரோ அன்னைக்கே இந்தியா வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு நாட்டின் பாதுகாப்பு முக்கியம் அப்படிங்கிறத உலகம் முழுவதுமாக பரப்ப ஆரம்பிச்சிருச்சு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நண்பர் சொல்கிறாரு, ஐ லுக் வெரி டயர்ட் பிகாஸ் ஆல்மோஸ்ட் 27-28 மணி நேரம் ஃப்ளைட்டில் உட்காந்து ஜெட்லாக் இன்னும் கூட கிளியர் ஆகலை. வந்து கடந்த 24 மணி நேரமாக கூட இந்தியாவுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஏர்போர்ட்லேருந்து வந்து 24-25 மணி நேரங்கள் ஆகுது. நேற்று காலையில் வந்து சேர்ந்தது. வந்து இன்னும் நம்ம ஜெட்லாக் கிளியர் ஆகலை. பட் இப்படி ஒரு பெரிய அட்டாக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆப்ரேஷன். இந்த போர் நடவடிக்கை முழுவதுமாக, தற்போது நடந்திருக்கக்கூடிய போர் நடவடிக்கை முழுவதுமாக
இந்தியா வந்து அமெரிக்கா ஸ்டைலில் பண்ணியிருக்கா, ரஷ்யா ஸ்டைலில் பண்ணியிருக்கா, யூகே ஸ்டைலில் பண்ணியிருக்கா, பிரான்ஸ் ஸ்டைலில் பண்ணியிருக்கா அப்படின்னு பலருக்கும் பல சந்தேகங்கள் வருது. என்ன கேட்டிங்கன்னா, தற்போது இந்தியா செய்திருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய தாக்குதல் அப்படிங்கிறது உலகத்தில் தீவிரவாதத்தை அடியோடு அழிக்கக்கூடிய இஸ்ரேல் ஸ்டைலில் பண்ணியிருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறோம். இஸ்ரேல் ஈரானை தாக்குவதற்கு எந்த மாதிரியான ஆயுத பாணிகளை அல்லது எந்த மாதிரியான தயாரிப்புகளை செஞ்சு எந்த மாதிரியான உளவுகளை சேகரித்து அவனுக்கு தெரியாத நேரத்தில், அவன் புரிந்து கொள்ளாத நேரத்தில், அவன் தூங்கக்கூடிய நேரத்தில் ஈரானுக்கு உள்ளேயே போய் ஈரானுடைய மொத்த வான் பாதுகாப்பு ஆயுதங்களை அழிச்சு தகர்த்ததோ அதே ஸ்டைலில் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தானை தாக்கியிருக்கு. ஆல்மோஸ்ட் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் 29 கேம்ப், டெரரிஸ்ட் கேம்ப் வந்து பாகிஸ்தான் எல்லைக்கு உள்ளாடி இருக்கு. ஒரு நாட்டுக்குள்ளாடி 29 தளங்கள் அந்த நாட்டுடைய அரசு அல்லது அந்த நாட்டுடைய மிலிட்டரி, இது இரண்டுடைய சப்போர்ட் இல்லாமல் தீவிரவாதிகள் கண்டிப்பாக நடத்த முடியாது. இது நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஸோ இந்த பகல்காம் அட்டாக் இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இந்த 29 மிலிட்டரி தளங்களை கண்டுபிடிச்சு இதுவரைக்கும் இந்தியாவில் எங்கெங்க என்னென்ன தாக்குதல் நடந்ததோ அந்த தாக்குதலுக்கு யார் வந்து மாஸ்டர் மைண்டாக இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் இந்த 29 தளங்களில், தீவிரவாத தளங்களில், கேம்பில் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு பாகிஸ்தான் அரசுக்கு 2 வாரம், பாகிஸ்தான் அரசுக்கு 2 வாரம் வார்னிங் நோட்டீஸ் கொடுக்குது. யாரு? இந்திய அரசு, இந்திய மிலிட்டரி. இந்த 2 வாரத்தில் அந்த ஒவ்வொரு தளங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டெரரிஸ்ட், ஒவ்வொரு டெரர் மாஸ்டர் மைண்டை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்க, அவங்களை எதிர்த்து நீங்கள் ஆக்ஷன் எடுங்க அப்படிங்கிற ஒரு வார்னிங் கொடுக்குது. அவன் எதுவுமே பண்ணலை. இந்த 2 வாரத்தில் இந்தியா செய்யக்கூடியது உலக அளவில், சர்வதேச அளவில் எல்லா நாடுகளின் ஆதரவையும் வாங்குது. அமெரிக்கா, ரஷ்யா, இஸ்ரேல், பிரான்ஸ், யூகே, இது மாதிரியான மிகப்பெரிய நாடுகளின் ஆதரவை வாங்குது. இதில் ஒரு சில நாடுகள் அணு ஆயுத நாடுகள். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த நாடுகளின் ஆதரவை வாங்கி மொத்த போருக்காக மொத்த உலகத்தையே தயாரிக்குது. அந்த நாடுகளின் ஆதரவை வாங்குது. ஏன்னா இந்தியா முன்வைக்கக்கூடிய கருத்து, எங்கள் நாட்டின் பாதுகாப்புக்காக, எங்கள் மக்களின் பாதுகாப்புக்காக தீவிரவாதத்தை எதிர்த்து நாங்கள் ஒரு தாக்குதலை செய்ய போகிறோம் அப்படின்னு தெளிவாக சொல்லுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது யார் செஞ்ச பாணி தெரியுமா? இது யாருடைய ஸ்டைல் தெரியுமா? இஸ்ரேலின் ஒரு திட்டவட்டமான ஒரு ஸ்டைல். இஸ்ரேல் ஈரானை தாக்கியது இப்படித்தான். இஸ்ரேல் காசாவை அழித்தது இப்படித்தான். இஸ்ரேல் லெபனானில் உள்ள ஹெஸ்பல்லாவை அழித்தது இப்படித்தான். அதே பாணியில், ஏன், இஸ்ரேலின் மொசாட் அமைப்பின் உளவு, தகவல், எல்லா நுண்ணறிவுமே இந்த தாக்குதலில் இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டது. அது சேட்டலைட் இமேஜஸாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட தாக்குதல்களை செய்யணும் அப்படிங்கிறதாக இருக்கட்டும். உடனே நம்ம இப்படி சொன்னதும் உடனே என்ன சொல்லுவீங்க தெரியுமா? அப்படின்னா இஸ்ரேல், அமெரிக்கா இது மாதிரியான நாடுகளின் ஆதரவு இல்லாமல் இந்தியா தாக்குதல் செய்ய முடியாதா அப்படின்னு கேட்பீங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செய்ய முடியும். இஸ்ரேல் தீவிரவாதத்துக்கு எதிராக போர் செய்யும் போது இந்தியா ஆயுதங்களை கொடுத்து உதவல, இந்தியா பல உளவு செய்திகளை கொடுத்து உதவல, இந்தியா ஐநா சபையில் ஆதரவு கொடுத்து உதவல, இந்தியா ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட்ல இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் கண்டிப்பாக உதவி அப்படின்னு வரும்போது, தீவிரவாத எதிர்ப்பு அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக இந்தியா இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுத்தது. இந்தியா, இஸ்ரேல் இந்த 2 நாடுகளுக்கு இடையில காமன் வெப்பன்ஸ் எவ்வளவு இருக்கு தெரியுமா? எந்த மாதிரியான ஆயுதங்கள் தயாரிக்கப்படுது தெரியுமா? சாம் மிசைல்ஸ், உலக அளவில் பலரும் பாராட்டக்கூடிய அளவில் சாம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதாவது 600 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அவனுடைய டார்கெட்டை, பாகிஸ்தானின் டார்கெட்டை, பாகிஸ்தானுக்கு ஆயுதம் கொடுக்கிறது யாரு? பாகிஸ்தானிடம் என்ன ஆயுதம் இருக்கு? கடந்த 2 அல்லது 5 வருடங்களுக்கு உள்ளாடி பாகிஸ்தான் புதியதாக சோதித்த ஆயுதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது.
கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்னாடி பாகிஸ்தான் ஏதோ ஒரு பெரிய ஏர் ஷோ பண்ணுற மாதிரி இதுவரைக்கும் சைனாவிடமிருந்து நாங்கள் வாங்கிய ஆயுதங்கள் இதுதான் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய ஷோ பண்ணுற மாதிரி எல்லா ஆயுதங்களையும் தெருக்களில் போட்டு உலக நாடுகளுக்கு காட்டினான். அது காட்டக்கூடிய அதனுடைய மிக முக்கியமான அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு தெரியப்படுத்தணும் பாகிஸ்தானிடம் இந்த ஆயுதங்கள் இருக்குது, எல்லாமே சைனா கொடுத்த ஆயுதம். ஃப்ரெண்ட்ஸ், வெறும் $16 பில்லியன் பணத்தை வச்சு இவன் எவ்வளவு தைரியமாக போரில் இறங்க முடியும் சொல்லுங்க? இப்படி ஒரு பெரிய போரில் $800 பில்லியன் வைப்பு நிதி இருக்கக்கூடிய ஒரு நாட்டிடம், வெறும் கேஷை சொல்கிறேன், கோல்டை விடுங்க, ஏற்கனவே இந்தியா வாங்கி குவித்து வைத்திருக்கக்கூடிய ஆயில் அண்ட் கேஸை விடுங்க, அம்பானி அதானி இது மாதிரியான உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர்களிடம் ரிசர்வாக இருக்கக்கூடிய ஆயில் அண்ட் கேஸை விடுங்க, வெறும் கேஷ் $800 பில்லியன் இந்தியா கிட்ட இருக்கு. இவன் வேற யாரை சப்போர்ட்டாக நினைச்சு எந்த தைரியத்தில் இப்படிப்பட்ட ஒரு போருக்கு வர்றான்னா சைனா. அது உலகத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சைனாக்காரன் என்ன சொல்றான்? இந்தியா வேகமாக வளர்ந்து போயிட்டே இருக்கு. இப்போ அமெரிக்காவுக்கு எதிராக நடக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சியில் சைனாவுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாடு இந்தியா. அவன் 5% வளரும்போது இவன் 7% வளர்றான். அவன் 4% வளரும்போது இவன் 6% வளர்றான். அவன் 3% வளரும்போது இவன் இன்னும் 6% தான் வளர்றான். சரியா? உலகத்தின் மிகப்பெரிய நாடுகள் சைனாவை டார்கெட் பண்ணுது. அதே பெரிய பெரிய நாடுகள் இந்தியாவை ஆதரிக்குது. அப்படின்னா இன்னும் 5 அல்லது 10 வருடங்களில், ஏற்கனவே கடந்து போன 5-10 வருடங்களில் சைனா எப்படி வளர்ந்து அமெரிக்காவுக்கு போட்டியாக மாறிச்சோ அதே மாதிரியான ஒரு வாய்ப்பு தான், அதே மாதிரியான ஒரு நிலவரம் தான் இன்னும் அடுத்த 5-10 ஆண்டுகளில் இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற உண்மை தெளிவாக சைனாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் 5 அல்லது 10 வருடங்களில் இந்தியா $20 ட்ரில்லியன் எக்கானமி அல்லது $25 ட்ரில்லியன் எக்கானமி அப்படின்னு வரும்போது உலக அளவில் பொருளாதார போட்டி அப்படின்னு வர்றது அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் கிடையாது, மாறாக சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் அப்படிங்கிற கருத்து அவனுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், திடீரென கண்டுபிடிக்கப்படக்கூடிய கோல்டு ரிசர்வ்ஸ், திடீரென கண்டுபிடிக்கப்படக்கூடிய லித்தியம் ரிசர்வ்ஸ், ரொம்ப வேகமாக வளரக்கூடிய பொருளாதாரம், மக்கள் தொகை வளர்ச்சியில் இந்தியாவை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அதிகமான அளவு யங் பாப்புலேஷன் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய பொருளாதாரம், இதெல்லாத்தையும் கண்டு மிரண்டு இதை எப்படியாவது அடுத்த 2, 3, 4, 5 வருடங்களுக்கு கொஞ்சம் ஷண்ட் பண்ணணும், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு ஒரே ஒரு வழி டெரரிசம். பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு அழிந்த நாடை, பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு கேவலமாக மடிந்து போன நாடை பயன்படுத்தி அவன் எப்பவோ இறந்துட்டான், அவன் எப்பவோ பிச்சைக்கார நாடாக மாறிட்டான், அவன் எப்பவோ ஒன்றுக்குமே உதவாத, அவனுக்கே அவன் உதவாத அளவுக்கு மோசமான ஒரு கேவலமான பிச்சைக்கார நாடாக மாறியாச்சு. அப்படிப்பட்ட ஒரு நாட்டை பயன்படுத்தி தமக்கு பயன்படுதோ இல்லையோ, சைனாவுக்கு பயன்படுதோ இல்லையோ, இந்தியாவை எப்படி பாதிக்கும் அளவுக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு கிடைத்த இந்த பலிகேடான ஆடு தான் பாகிஸ்தான். அவன் ஏற்கனவே அழிந்தவன் எதையாவது எப்படியாவது பயன்படுற விதத்தில் ஏதாவது செய்யலாமே அப்படிங்கிறதுக்காக அந்த பாகிஸ்தானை பயன்படுத்தி இந்தியாவின் பொருளாதாரத்தை ஷண்ட் பண்ணணும், இந்தியாவின் பொருளாதாரத்தை ஸ்லோ டவுன் பண்ணணும். அதுக்காக பின்னாடி இருந்து தன்னால் முடிந்த வேலை செய்யாத ஆயுதங்கள், சரியா, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பணம், ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் மருந்து அப்படின்னு கொடுத்து அவன் நாட்டுக்குள்ள அந்த பிஆர்ஐ, அந்த ரோடு ப்ராஜெக்ட் இவனுக்கு நடக்கணும். அங்கே பல சைனீஸ் மக்களை பாகிஸ்தானுக்குள்ளேயே, பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக, பாகிஸ்தான் மிலிட்டரிக்கு எதிராக, பாகிஸ்தான் சைனாவுக்கு எதிராக சைனீஸ் மக்களை பாகிஸ்தான் உள்ளேயே சூசைட் பாம் வச்சு கொல்லுறானுங்க. ஏன்னா அந்த மக்கள் எல்லாமே இந்த அரசுக்கு எதிர்ப்பு. ஆனால் சைனாக்காரன் என்ன பண்ணுறான்? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீ இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. நீ பாருங்க, ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு, ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா மிகப்பெரிய ஒரு டரிஃப் வார், ஒரு
வரி போர் ஆரம்பிச்சிச்சு. இந்த வரி போர் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ட்ரம்ப் வந்து 100%, 150% அப்படின்னு டரிஃபை வந்து சைனாவுக்கு போட்டுக்கிட்டு, சைனாக்காரன் இந்தியா கிட்ட சொல்கிறான், அமெரிக்கா வந்து இப்படி ஒரு பெரிய எக்கனாமிக்கல் வார், டரிஃப் போர் அப்படிங்கிற முறையில் ஒரு பெரிய எக்கனாமிக்கல் வார் பண்ணுது, சைனாவை முக்கியமாக டார்கெட் பண்ணி பண்ணுது, இந்தியா வந்து இதை நீங்கள் எதிர்க்கணும் அப்படின்னு இந்தியாவுக்கு டைரக்டாக சொல்கிறான். இந்தியா சொல்லுது, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இந்த ரெசிப்ரோக்கல் டேக்ஸ், அதாவது அமெரிக்கா எவ்வளோ டேக்ஸ் நம்ம மேலே போடுதோ அதே மாதிரி நம்ம எவ்வளோ டேக்ஸ் அமெரிக்கா மேலே போடுதோமோ அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்குது. அதனால் சைனாவை பற்றி நாங்கள் அமெரிக்காவுக்கிட்ட பேச வேண்டிய தேவை எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொன்னதுமே சைனாக்காரன் என்ன யோசிக்கிறான்னா, அமெரிக்காவின் அந்த டேக்ஸ் முறைப்படி சைனா வந்து டரிஃப் அமெரிக்காவுக்கு கட்டி அமெரிக்காவின் பொருளாதாரம் எந்த அளவுக்கு கீழே போகுமோ அந்த அளவுக்கு இந்தியாவின் பொருளாதாரம் மேலே போகும். ஸோ இந்த சிச்சுவேஷனை கண்டிப்பாக சைனாவால் டைஜஸ்ட் பண்ண முடியலை. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரம்ப் தெளிவாக சொன்னார். என்னான்னு ட்ரம்ப் என்ன பண்ணார் நீங்கள் பாருங்கள், இஸ்ரேலுக்கே அதே டேக்ஸை தான் போட்டார், இந்தியாவுக்கு போட்ட அதே டேக்ஸை தான் இஸ்ரேலுக்கே போட்டார். ஸோ ட்ரம்ப் வந்து யாருக்குமே பாரபட்சம் காட்டாத மாதிரி நடந்துக்கிட்டு சைனாவுக்கு 150% டரிஃபை போடுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய பொருளாதாரம் மொத்தமாக பாதிக்கப்படணும். அமெரிக்காவிடமிருந்து எந்த பணமும் சைனாவுக்கு அதிகமாக போகக்கூடாது, சைனாவுடைய பணம் அமெரிக்காவுக்கு வரணும். ஸோ சைனாக்காரன் பார்க்குறான், 2 போட்டியான பொருளாதாரம் இப்போதைக்கு இந்தியாவும் சைனாவும். அவன் சைனாவுக்கு அதிகமான வரியை போட்டுட்டு இந்தியாவுக்கு எல்லாருக்கும் போட்ட மாதிரி குறைந்த வரியை போட்டான்னா அடுத்த 5-10 வருடங்களுக்கு இந்தியாவுக்கு வருமானம் ரொம்ப அதிகமாக வரும், அவனுடைய பொருளாதாரம் ரொம்ப வேகமாக வளரும். இன்னும் 10 வருடத்தில் சைனாவை எட்டி பிடிக்கிற அளவுக்கு இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ந்துடும். அப்போ அமெரிக்காவுக்கு எதிரான உலக அளவில் இருக்கக்கூடிய 2 மிகப்பெரிய பொருளாதாரம் சைனாவும் இந்தியாவாக தான் இருக்கும். இந்தியா கண்டிப்பாக சைனாவுக்கு போட்டியாக வரக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த ஒன்றுக்குமே உதவாத பாகிஸ்தானை பயன்படுத்தி ஒரு போரை தொடங்குறான். இந்த பகல்காம் அட்டாக், இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் தீவிரவாதிகள் செய்த அட்டாக் கண்டிப்பாக சைனாவின் ஆதரவுடன் செய்யப்பட்ட தாக்குதல் தான். இப்போ சொல்கிறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதனால் தமிழர்களுக்கு பாதிப்பு வருமா, தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வருமா? ஒன்றுமே கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறேன், இந்தியாவின் செக்யூரிட்டி கவுன்சில், இந்தியாவின் அரசு, இந்தியாவின் இராணுவம், இந்திய அளவில் எல்லையில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்குமே அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய மிலிட்டரி ஃபோர்ஸ் மட்டும் கிடையாது, அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய போலீஸ் ஃபோர்ஸுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. உங்கள் பார்டர்ஸை வந்து உங்கள் எல்லைகளை நீங்கள் எப்படி பாதுகாக்கணும். தஞ்சாவூரில் ஏர்பேஸ் இருக்குது, கோயம்புத்தூரில் மிசைல் சென்டர் இருக்குது, சரியா? நம்ம ஸ்ரீலங்கா பார்டரில், ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய பார்டரில் நேவி மானிட்டரிங் சென்டர் இருக்குது. கட்டபொம்மன், ஐஎன்எஸ் கட்டபொம்மன் நம்ம திருநெல்வேலி பக்கத்தில் இருக்குது. எல்லா மானிட்டரி சென்டருமே 100% ஆக்டிவ் அட் திஸ் மொமெண்ட். சுகாய்சு மோஸ்ட் எஃபிஷியன்ட்லி ரெனோவேட்டட் வித் பிரம்மாஸ் மிசைல்ஸ். எங்கே இருக்குது? பிரம்மாஸ் மிசைல்ஸோட சுகாய்சு 30 MKI போர் விமானம் வந்து நம்ம தஞ்சாவூரில் இருக்குது. ஏற்கனவே இந்திய சவுத் பார்டரை, இந்தியாவின் தெற்கு எல்லைகளை, முக்கியமாக தமிழ்நாட்டை வந்து பாதுகாக்கிறதுக்கான எந்தெந்த ஏற்பாடுகள் இந்தியன் மிலிட்டரி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் செஞ்சுருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோக்கள் இருக்குது. தயவு செய்து உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது அது மாதிரியான வீடியோக்களை பாருங்கள். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கூட பெரிய போர் வருது, தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கா அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறோம். அது ஏற்கனவே ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வியூஸ் பார்த்து ஒரு 10,000 15,000 அதிகமான லைக்ஸ் இருக்கக்கூடிய வீடியோ. போய் தமிழ்நாடு வார் அப்படின்னு நம்ம சேனலுக்குள்ளேயே சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். இந்த போர் முயற்சி வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க, இது வந்து பாகிஸ்தான் இன்ஸ்டிகேட் பண்ண ஒரு போர். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறேன், இது இந்தியா நமக்காக, நம்ம நாட்டுக்காக உருவாக்கிக்கிட்ட ஒரு வாய்ப்பு. நிறைய பேரும் ஸ்டாப் வார், போரை நிறுத்துங்க, போர் நல்லது கிடையாது. நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்,
இந்தியா இந்த தாக்குதலை செஞ்சது நம்ம நாட்டுக்கு ரொம்ப நல்லது. இது தேவையா அப்படின்னு கேட்பீங்க. துருக்கிக்காரன் சப்போர்ட் பண்ணுறான், துருக்கிக்காரன் ஆயுதங்களை கொடுக்குறான், துருக்கிக்காரன் என்ன கொடுப்பான்? நல்ல அதிகமான கொஞ்சம் ட்ரோன்ஸ் கொடுப்பான். துருக்கி, சைனா இவனுங்க கொடுக்குற எல்லா ட்ரோன்ஸையுமே அழிக்கிறதுக்கான எல்லா லேசர் வெப்பன்ஸ் இந்தியாவில் தயாராக இருக்கு. எந்த பார்டரை எடுத்துக்கிட்டாலும் ராஜஸ்தான், குஜராத், சண்டிகர், ஹரியானா, நியூ டெல்லி, ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்த எல்லா பார்டர்லையுமே இந்தியாவின் லேசர் வெப்பன்ஸ், காளி, துர்கா, எந்த ஆயுதமாக இருந்தாலும் நமக்கு தெரியாத பல லேசர் வெப்பன்ஸ், லேசர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லேசர் டிஃபென்ஸ் சிஸ்டம் DEW அது வேறங்க, டிரெக்டட் எனர்ஜி வெப்பன் அது வேற. அதெல்லாத்தையும் தாண்டி ரொம்ப நவீனமான இஸ்ரேல் நாட்டோடு சேர்ந்து தயாரிக்கப்பட்ட லேசர் வெப்பன், வெறும் ட்ரோன் ஆயுதங்களை எதிர்ப்பதற்காகவே நான் சொன்ன இந்த எல்லா பார்டர்லையுமே ராஜஸ்தான், குஜராத், சண்டிகர், ஹரியானா, நியூ டெல்லி, குர்காவன் எல்லா இடத்துலையுமே இந்த லேசர் வெப்பன்ஸ் மவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு முக்கியமாக சதன் பார்டரை ஏங்க, கர்நாடகா பெங்களூர் பார்டரில் இல்லாத மிலிட்டரியாங்க. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆர்மி ட்ரூப்ஸ் வந்து கர்நாடகா பார்டரில் இருக்குது. கார்வாரில், நம்ம கோவா பக்கத்தில் இருக்க கார்வாரில் த லார்ஜஸ்ட் நேவி பேஸ், நம்ம இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் நேவி பேஸ் அது சதர்ன் பார்டரில் இருக்குது. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஏர்ஃபோர்ஸ் ட்ரூப்ஸ் ஸ்குவாட்ரான் வந்து நம்ம தஞ்சாவூரில் இருக்குது. மை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்தியாவுடைய மிக நுணுக்கமான நேவி மானிட்டரிங் சிஸ்டம் வந்து எங்கே இருக்குது? INS கட்டபொம்மன் திருநெல்வேலியில் இருக்குது. ஸோ இந்த துருக்கி, இந்த மலேசியா, இந்த இந்தோனேஷியா, இது மாதிரியான நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்குதோ, சைனாவுக்கு ஆதரவு கொடுக்குதோ அப்படின்னு பலரும் கவலைப்படுறீங்க. யாருமே கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஒரு போர் அப்படின்னு வரும்போது பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு சில நாடுகளும் இருக்கும். ஏங்க, ரஷ்யா மாதிரியான நாடுகள் எந்த ஜென்மத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்காது. இப்போ கூட இன்னும் 3-4 நாட்களில் ஒரு பெரிய டிஸ்ட்ராயர் கப்பல், பிரம்மாஸ் பொருத்தப்பட்ட டிஸ்ட்ராயர் கப்பல் வந்து ரஷ்யா கிட்டேருந்து இந்தியாவுக்கு டெலிவர் பண்ணுறாங்க. இன்னும் 3-4 நாட்கள், மே 26 அப்படின்னு இருந்த டெலிவரியை இப்போ ப்ரீபோன் பண்ணி அதுக்கு முன்னாடியே கொடுக்குறாங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் ஏன் வீடியோக்கு போட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறீங்க. இந்த லைவ் வீடியோவோட தொடக்கத்திலேயே நான் சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாகவே சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் 8 மாதங்களுக்கு பிறகு யூஎஸ்லேருந்து நம்ம இப்போ தான் இந்தியாவுக்கு வந்திருக்கிறோம். ஒரே ஒரு மாதத்துக்காக வந்திருக்கிறேன், திருப்பி போயிடுவேன். நேற்று தான் லேண்ட் ஆனேன். இப்படி 4 நாட்கள் 5 நாட்கள் ட்ராவல் பண்ணும்போது வீடியோக்கள் பதிவு பண்ண முடியறதில்லை. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், யூஎஸில் இருக்கும்போது கூட அங்கேயே ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ளாடி, கலிஃபோர்னியாவுக்குள்ளாடியே வேறு சிட்டிஸில் ட்ராவல் பண்ணும்போது மற்ற வேலை பழு அப்படின்னு இருக்கும்போது கூட வீடியோக்கள் பதிவு பண்ண முடியறதில்ல. அதுதான் மிக முக்கியமான காரணம், வேறு எந்த காரணமும் கிடையாது. ஹெல்த்துக்கு அப்படி இப்படின்னு எந்த பிரச்சனையுமே கிடையாது, டைம் கிடைக்கிறதில்ல. அது ஒன்று தான் ப்ராப்ளம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இந்தியா ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொமெண்ட் ஆஃப் த வார் அப்படின்னு சொல்லலாம். அந்த சூழ்நிலையில் இருக்குது. கம்ப்ளீட்லி அப்பர் ஹேண்ட். இந்தியா பாகிஸ்தான் வார் அப்படின்னு ஒரு சூழ்நிலை ரொம்ப நெருக்கமான முறையில் வரும்போது இந்தியாவின் ஆயுதத்துக்கு ஈக்குவலாக அங்கே எதுவுமே கிடையாது. இட் இஸ் அ ரியல் RIP ஃபார் பாகிஸ்தான். இட் இஸ் அ ரியல் எண்ட் ஆஃப் பாகிஸ்தான். ஏன்னா வெறும் $16 பில்லியன் வைப்பு நிதியாக வச்சுக்கிட்டு உலகத்தில் எந்த நாடுமே போர் செய்ய முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இவன் தெரியாமல் சூசைட் பண்ணதுக்கு சமம். தான் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக்கிட்டதுக்கு சமம். சைனா எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்க முடியும்? சர்வதேச நாடுகள் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்குமா? இஸ்ரேல் மாதிரியான நாடு சும்மா பார்த்துக்கிட்டு இருக்குமா? அமெரிக்கா சும்மா பார்த்துக்கிட்டு இருக்குமா? ட்ரம்ப் அவருடைய மனநிலை, அவருடைய மைண்ட் செட்டு, அவருடைய ஆட்டிடியூட் அது வேற விஷயம், அது அப்புறம் பார்த்துக்கலாம். பட் சைனா என்ன வேணும்னாலும் நீ பண்ணிட்டு போ, நீ பாகிஸ்தானுக்கு என்னவும் கொடுத்துட்டு போ. ஏங்க, அணு ஆயுதம் இருக்குன்னா அணு ஆயுதம் அவங்ககிட்ட மட்டுமா இருக்கு? பட் அவன் வந்து ஒரு ரோகு நாடு. பாகிஸ்தான் இஸ் அ ரோகு கண்ட்ரினா ஒரு சரியான ஒரு தீவிரவாத நாடு. அவன் மக்கள் உயிரை பற்றி கவலைப்படுறது கிடையாது.
பாகிஸ்தான் அரசு அப்படிங்கிறது காசால இருக்கக்கூடிய ஒரு ஹமாஸ் குரூப் மாதிரி தான். ஹமாஸ் குரூப் அப்படிங்கிறது வந்து ஒரு ரேடிக்கல் குரூப். அதே மாதிரியே ஒரு ரேடிக்கல் கண்ட்ரி தான் பாகிஸ்தான். அது காசால ஹமாஸ் அப்படிங்கிறது ஒரு குரூப்பு, அது ஒரு சின்ன பகுதி, அதனால அது ஒரு ஹமாஸ் குரூப் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு பெரிய நாடுங்கிற முறையில் ஹமாஸ் மாதிரியான ஒரு கூட்டம் ஒரு நாடுங்கிற ஒரு அமைப்பின் தோற்றத்தில் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ரோக் நாடு, அவன் யார் எப்படி அழிஞ்சாலும் பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கக்கூடிய நல்லா வளரக்கூடிய ஒரு சூப்பர் பவர் ஆகக்கூடிய நாடு இந்தியா சூப்பர் பவர் ஆகக்கூடாது. ஒரு பெரிய பொருளாதார ஜாம்பவனாக மாறப்போகிற இந்தியா அப்படி மாறக்கூடாது. அதுதான் பாகிஸ்தானுக்கு. அப்படி கெட்ட கேவலமான எண்ணம் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் கண்டிப்பாக அழியும். அதனால தான் நம்ம சொல்கிறோம் ஆர்ஐபி பாகிஸ்தான். ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போடுங்க ஆர்ஐபி பாகிஸ்தான், ஃபேஸ்புக்கில் போடுங்க ஆர்ஐபி பாகிஸ்தான். சைனாவுடைய பொருட்களை யாருமே வாங்காதீங்க. சைனா வெளிப்படையாக சொல்கிறான், வி ஆர் அகெயின்ஸ்ட் டெரரிசம், நாங்கள் தீவிரவாதத்துக்கு எதிராக இருப்போம், ஆனால் இந்தியா வந்து ஒரு சர்வதேச எல்லையை தாண்டி பாகிஸ்தானை தாக்கக்கூடாது. ஏங்க பாகிஸ்தானை தாக்கக்கூடாதுன்னா இந்தியா செஞ்ச இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் என்ன தாக்குதல்? 29 தீவிரவாத தளங்களை கண்டுபிடிச்சு அதில் 9 தளங்களை ஒரே நிமிஷத்தில் தாக்கிட்டான். இதுக்கு 2 வாரம் ப்ரிப்பரேஷன். அவன் நாட்டுக்குள்ளேயே போய் அவன் நாட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய 29 டெரரிஸ்ட் தீவிரவாத தளங்களை கண்டுபிடிச்சு அந்த தளங்களை ஒவ்வொன்றாக அழித்து அவன் நாட்டுக்குள்ளேயே, இவன் சொல்கிறான் சர்வதேச எல்லையை தாண்டி ஒரு இன்டர்நேஷ்னல் பார்டர், ஒரு நாடுங்கிற முறையில் அந்த நாட்டின் பார்டரை தாண்டி போய் இந்தியா தாக்கக்கூடாது. தாக்குனது தவறு. எப்படி தவறு? மற்ற சர்வதேச நாடுகளை இப்படி பேச சொல்லுங்க பார்ப்போம். மற்ற எல்லா நாடுகளுமே என்ன சொல்லுதுன்னா, இந்தியா தாக்கியிருப்பது தீவிரவாத தளங்களை, அந்த தளங்களில் இருந்த ஒவ்வொரு மாஸ்டர் மைண்டையுமே எப்படி இஸ்ரேல் வந்து லெபனனில் ஹெஸ்பல்லா தலைவர்களையும் காசாவில் ஹமாஸ் தலைவர்களையும் குறி வச்சு கொன்னானோ அதே ஸ்டைலில் அதே மாதிரியான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதே மாதிரியான போர் யுக்திகளை பயன்படுத்தி இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே போய் தீவிரவாத தலைவர்களை கொண்டு இருக்கு. இது நமக்கு தேவையா இல்லையா? ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவுடைய இன்டெக்ரல் பார்ட். ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய ரத்தம், இந்தியாவுடைய பூமி. இதை சைனாக்கார மட்டும் இல்லை, பாகிஸ்தான் மட்டும் இல்லை, துருக்கி மட்டும் இல்லை, உலகத்தில் எவன் நினைத்தாலுமே இனிமே இந்தியா கிட்டேருந்து பிரிக்க முடியாது. இந்தியா மிகப்பெரிய அகண்ட பாரதம், த நியூ வேர்ல்ட், ஒன் இந்தியா அப்படிங்கிற கான்செப்டை பற்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் யோசிக்கக்கூடிய நேரத்தில் இந்தியாவுடைய ஒரு ஸ்டேட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவுடைய ஒரு இன்டெக்ரல் பார்ட். அதை விட்டு கொடுப்போமா? மற்ற நாடுகளே இந்தியாவுடைய இணையுமா? இது ஒரு மிகப்பெரிய அகண்ட பாரதமாக மாறுமா அப்படின்னு இந்திய மக்கள் கனவு காணக்கூடிய நேரத்தில் இந்தியாவுடைய ஒரு ஸ்டேட் ஒரு இன்ச்சு கூட இனிமேல் பாகிஸ்தானுக்கு கிடைக்காது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறேன், இந்த பஹல்காம் அட்டாக் வந்து மிகப்பெரிய ஒரு தீவிரவாத டெரரிஸ்ட் அட்டாக் பாகிஸ்தான் செஞ்சது இந்தியாவுக்கு கிடைத்த வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இந்தியாவின் பிரம்மாஸ், இந்தியாவின் சாம் மிசைல்ஸ், இந்தியாவின் பிருத்திவி, இந்தியாவின் அக்னி, இந்தியாவின் சுகாய் சு, இந்தியாவின் ரஃபாலே, இந்தியாவின் விக்ராந்த் ஏர்கிராஃப்ட் கேரியர், இந்த எல்லா கப்பல்களுக்குமான மிகப்பெரிய, இந்த எல்லா போர் ஆயுதங்களுக்குமான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தான் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இந்த ஏப்ரல் மாதம் செஞ்ச தாக்குதலில் கொடுத்த வாய்ப்பு. இது இந்தியா தனக்காக ஏற்படுத்தி கொண்ட வாய்ப்பு. மை ஃப்ரெண்ட்ஸ், யாருமே கவலைப்படாதீங்க. நான் திருப்பி சொல்கிறேன், இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இப்பவும் சொல்கிறேன், 5 போர் விமானங்களை அப்படியே தகர்த்து எரிஞ்சிருக்கு. இதுவரைக்கும் வரலாற்றில் இப்படி ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அண்ட் த டெட்லியஸ்ட் ஏர் ஸ்ட்ரைக் இந்தியா செஞ்சதே கிடையாது. கார்கில் வாரில் கூட இந்தியாவுக்கு இப்படி ஒரு மிகப்பெரிய ஏர் ஸ்ட்ரைக் வெற்றி வந்து கிடைச்சதே இல்லை. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஊடகங்களில் பலரும் பல பொய்களை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவுடைய உளவுத்துறையாக இருந்தாலும் சரி, இந்தியாவுடைய மிலிட்டரியாக இருந்தாலும் சரி, மிலிட்டரிக்குள்ளேயே இந்தியாவின் ஏர்ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப நுணுக்கமாக செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த 2 வாரம் டைம் எடுத்தாங்க பாருங்க, அதுலேயே இந்தியா வெற்றி கண்டிப்பாக நிச்சயம் ஆயிடுச்சு.
ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேரும் இந்தியா ஏன் இவ்வளவு தாமதிக்குது அப்படின்னு கேட்டீங்க. இந்தியா இந்த கடந்த பல வருடங்களில் செஞ்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 வாரம் டைம் எடுத்து அந்த இஸ்ரேல் பாணியில், இஸ்ரேல் எப்படி ஈரானை தாக்கியதோ அதே பாணியில் டைம் எடுத்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அவன் நாட்டுக்குள்ளேயே போய் அவனால் தடுக்க முடியாத அளவுக்கு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி 29 மிலிட்டரி தளங்கள் மேலே ஏர் ஸ்ட்ரைக் செஞ்சு இந்த மிகப்பெரிய இந்த சிந்தூர் ஆப்ரேஷனை இந்தியா பண்ணதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியாவை இனிமே பாகிஸ்தான் 1 இன்ச்சு கூட அடிக்க முடியாது. இதில் நீங்கள் கேட்கலாம், இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் துருக்கி, சைனா இது மாதிரியான நாடுகள்னால இந்த வெற்றி பகடைக்காயை நகர்த்த முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது எப்படி முடியும்? பிஓகே பற்றி கேட்குறீங்க. இந்த போரின் விளைவே, இந்த போரின் முடிவு பிஓகே, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் வந்து இந்தியாவின் பகுதியாக, இந்தியாவின் பெர்மனன்ட் டெரிட்டரியாக மாறப்போகுது. அதுதான் தற்போது நடக்கக்கூடிய ஏர் ஸ்ட்ரைக்காக இருந்தாலும் சரி, கிரவுண்ட் அட்டாக்காக இருந்தாலும் சரி, இந்த பூஞ்ச் மாதிரியான பகுதிகளில் தொடர்ந்து அட்டாக் நடந்துக்கிட்டே இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போரின் தற்போது நடக்கக்கூடிய தாக்குதலின் மிக முக்கியமான அவுட்கம், விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிஓகே பகுதி இந்தியாவின் பகுதியாக மாறும். அவன் கடைசியில் கழுத விற்றுக்கிட்டு உருளைக்கிழங்கை சாப்பிட்டுக்கிட்டு உருளைக்கிழங்கை வேக வச்சு அந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டு பிச்சைக்கார நாடாக பாகிஸ்தான் மாறுமே தவிர இந்தியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அகண்ட பாரத மிகப்பெரிய ஜாம்பவான உலக அளவில் பல பெரிய நாடுகளுக்கு எதிராக போட்டி போடக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொருளாதார மிலிட்டரி சக்தியை பாகிஸ்தான் தொட்டு கூட பார்க்க முடியாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோ முழுவதுமாக நம்ம இதை பேசும்போது என்ன இவ்வளவு மிகப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் மாதிரி உங்களுக்கு தோணலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், நாம் இந்த 37-38 நிமிஷம் வீடியோவில் சொன்ன எந்த ஒரு சிங்கிள் விஷயம் கூட மிகைப்படுத்தப்பட்ட விஷயமே கிடையாது. துருக்கி கொடுக்கக்கூடிய ட்ரோனாக இருந்தாலும் சரி, சைனா கொடுக்கக்கூடிய ட்ரோன் ஆயுதங்களாக இருந்தாலும் சரி, அதை எல்லாமே ஹேண்டில் பண்ணுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் இந்தியா செஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆல்மோஸ்ட் 25 நாட்களுக்கு பிறகு இந்தியா அந்த தாக்குதலை திட்டம் போட்டு செஞ்சுருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பகல்காம் அட்டாக் அவன் எப்போ செஞ்சானோ அப்போவே இந்தியா இதுதாண்டா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு பொருளாதாரமே ஐஎம்எஃப் கிட்ட பல பில்லியன் டாலர் கடன் கேட்டு பல மாதம் ஆயிடுச்சு, அவன் இன்னும் கொடுக்கலை. நீ முதல்ல உன்னுடைய பொருளாதார வளரணும்னா உன்னுடைய தீவிரவாதத்தை ஸ்டாப் பண்ணு, வேறு விதமான டேக்ஸ்களை போடு, மக்களை ஒன்று சேரு அப்படின்னு பல கண்டிஷன்ஸ் போடுறான். அவனால் ஒன்றுமே பண்ண முடியலை. வெறும் 16 பில்லியன் டாலர் ரிசர்வ் கரன்சியை வச்சுக்கிட்டு ஒரு நாள் சாப்பாடு கூட பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பஞ்சம் இல்லாமல் போட முடியாது. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இந்தியா கூட ஒரு போருக்கு இவன் வருவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்தால் இவனால் தாக்கி பிடிக்க முடியுமா? தற்போது நடக்கக்கூடிய தாக்குதல்கள் எல்லாமே அவங்கிட்ட கொஞ்சம் அங்காங்கே இருந்த மீதம் இருந்த பழைய குண்டுகளும் ஆயுதங்களும். இவனுங்க வெளி மாறு வேடம் போட்டு நம்ம நாட்டுக்குள்ளே வந்து தாக்குதல்களை செஞ்சவனுங்க. இனிமே அப்படியெல்லாம் பண்ண முடியாது. இந்தியாவின் அரசாக இருந்தாலும் சரி, இந்தியாவின் மிலிட்டரியாக இருந்தாலும் சரி, முக்கியமாக இந்தியாவின் ஏர்ஃபோர்ஸுக்கு வரலாற்றில் இல்லாத, சரித்திரத்திலேயே இல்லாத மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த முறை கிடச்சிருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியா பாகிஸ்தான் நாட்டுக்கு உள்ளாடி போய் அந்த 9 டெரர் கேம்பை வந்து அட்டாக் பண்ணாங்கல்ல அந்த சிந்தூர் ஆப்ரேஷனில், அதில் இந்தியா அவன் நாட்டுக்கு உள்ளாடியே போய் அவனுடைய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அழிச்சிருக்கு. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? 5 போர் விமானங்களை அழிச்சிருக்கு. அதில் 2 சைனா கொடுத்த JF-17 போர் விமானங்கள், அமெரிக்கா கொடுத்த ஒரு F-16 போர் விமானம். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இந்தியாவுடைய போர் விமானத்தை அவன் சுட்டு வீழ்த்தினா அப்படின்னு சொல்லப்படுவது எல்லாமே சுத்த பொய். அது அவனுடைய போர் விமானங்கள். அவனுடைய போர் விமானங்கள் அவன் நாட்டுக்குள்ளேயே சுட்டு வீழ்த்தப்பட்டு அந்த டெப்ரிஸ் கீழே விழும் பார்த்தீங்களா, அந்த காட்சிகளை அவனே எடுத்து அது இந்தியாவின் போர் விமானங்கள் அப்படின்னு பொய் சொல்லி போட்டது தான் அந்த போர் விமான ஸ்பேர் பார்ட்ஸ் மை டிஃபரன்ஸ், அந்த உதிரி பாகங்கள். எனவே நான் திட்டவட்டமாக சொல்கிறேன், இது மிகப்பெரிய ஒரு போர் பதட்டம். இந்த போர் பதட்டம் வந்து சென்னையில், நம்ம சவுதர்ன் இந்தியாவில், முக்கியமாக ஸ்ரீலங்காவில்
சுற்றி இருக்கக்கூடிய பார்டர்ஸில் கண்டிப்பாக பல பதட்டங்கள் இருக்கும். ஆனால் எல்லாருமே தைரியமாக இருக்க வேண்டியது, தஞ்சாவூரில் இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு மிலிட்டரி பேஸ் இருக்குது. நம்ம சுக்காய் Su-30 MKI போர் விமானம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு போர் விமானம். பிரம்மாஸ் ஏந்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு போர் விமானங்கள், ஒரு பெரிய ஸ்குவாட்ரானே அங்கே இருக்கும் மை ஃப்ரெண்ட்ஸ். அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாருமே பதட்டப்பட வேண்டிய தேவையில்லை, பயப்பட வேண்டிய தேவையில்லை. இந்தியாவுடைய எல்லா டிஃபென்ஸ் சிஸ்டமே S-400 வந்து ஆல்மோஸ்ட் 600 to 700 கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்னாடியே பாகிஸ்தானுடைய டார்கெட்டை, அவனுடைய மிசைலாக இருந்தாலும் சரி, அவனுடைய போர் விமானமாக இருந்தாலும் சரி, அதை டிடெக்ட் பண்ணி அழிக்கக்கூடிய சக்தி கொண்ட மிகப்பெரிய ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அதை விடுங்க, ஆகாஷ், மற்ற சாம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சூப்பர் வெப்பன்ஸ் வந்து நம்ம நாட்டுக்கிட்ட கண்டிப்பாக இருக்குது. ஒரு போர் அப்படின்னு வரும்போது தாங்க நம்முடைய வலிமையும் சக்தியையும் போர் நுணுக்கத்தையும் காட்ட முடியும். சும்மா காட்டிக்கிட்டே இருக்க முடியாது. எனவே கண்டிப்பாக நம்ம நாட்டு ஆயுதம் வந்து, நம்ம நாட்டு மிலிட்டரி வந்து போர் தேவையா அப்படின்னு கேட்பீங்க. ஒரு நாடு பாதுகாப்பாக நல்ல செழிப்பான பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடாக இருக்கணும்னா நம்ம எல்லாருமே நம்முடைய தொழில், நம்முடைய வியாபாரம், நம்முடைய நேச்சுரல் ரிசோர்ஸஸ், நம்முடைய ஹியூமன் ரிசோர்ஸ் எல்லாமே செக்யூராக பாதுகாப்பாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நாட்டில் புது வியாபாரங்கள் வராது, புது பிஸ்னஸ் வராது, புது விதமான விருத்திகள் எதுவுமே நடக்காது. அப்படி நடக்காமல் இருந்தால் வளர்ச்சி அப்படிங்கிறதே கிடையாது. வளர்ச்சி இல்லைன்னா பொருளாதாரம் எங்கே இருக்குது, முன்னேற்றம் எங்கே இருக்குது? ஸோ இஃப் இந்தியா வாண்ட்ஸ் டு பிகம் அ டெவலப்டு நேஷன், இட்ஸ் செக்யூரிட்டி, இட்ஸ் டிஃபென்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக நம்ம வீடியோக்கள் பதிவு செய்வோம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ஷேர் பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைவ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாம் சொன்னதில் உங்களுக்கு எதை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும், இந்த போர் அப்படின்னு வரும்போது இந்தியாவின் போர் விமானங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, இந்தியாவின் ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுமா, இந்தியாவின் மிசைல்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா, பிரம்மாஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுமா, இந்தியாவும் இஸ்ரேலும் சேர்ந்து செஞ்ச ஆயுதங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணுமா, இஸ்ரேல் எப்படிப்பட்ட ஆதரவுகளை கொடுக்கும், அமெரிக்கா எப்படிப்பட்ட ஆதரவுகளை கொடுக்கும், ரஷ்யா எப்படிப்பட்ட ஆதரவை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம தொடர்ந்து ஒவ்வொன்றாக அதை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம். நம்ம சேனலில் இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வீடியோஸ் இருக்குது. நம்ம சேனல் உண்மையிலேயே இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப தேர்ந்த ஒரு சேனல். அதிகமான, ரொம்ப நுணுக்கமான, ரொம்ப மெச்சூரான கான்டென்ட் வந்து அதிகமாக, முக்கியமாக இந்தியா மிகப்பெரிய ஒரு சக்தி, பாகிஸ்தான் எப்படி ஒரு கேவலமான பிச்சைக்கார நாடு, அழிந்து போகக்கூடிய நாடு அப்படின்னு பல வருடங்களாக நாம் பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய பல வீடியோஸ் அந்த இந்தியா பாகிஸ்தான் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. போய் அந்த பிளேலிஸ்ட்லேருந்து பழைய வீடியோஸோ ஒவ்வொன்றாக எடுத்து தொடர்ந்து பாருங்கள். அப்போ தெரியும் கடந்த 2-3 வருடங்களாக தொடர்ந்து நம்ம பாகிஸ்தானை பற்றி என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நடக்கிறது எல்லாமே நாம் தொடர்ந்து 2-3 வருடங்களாக பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள். அது ஆயுதமாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையுமே நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கக்கூடியது தான். தொடர்ந்து பாருங்கள், நம்ம புது வீடியோக்களை கொண்டு வந்து சேர்ப்போம். இன்றைக்கி டியூன் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சரியா, we are so delighted. இந்த போரை பற்றி யாருமே கவலைப்படாதீங்க. எல்லா ஆயுதங்களும் தயாராக இருக்குது, பொருளாதார ரீதியாக நாம் தயாராக இருக்கோம். அது எத்தனை மாதம் இந்த போர் நடந்தாலும் நாம் எல்லாருமே தயாராக இருக்கும். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப பாதுகாப்பாக உங்கள் வீட்டிலே வச்சு பார்த்துக்குங்க my dear friends, because it's very 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 important. Be kind to everyone, everybody around you. Thank you.